கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லைவ் வீடியோ வழியாக உங்களை பார்க்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். It gives me a great joy. Hallelujah, hallelujah. நிச்சயமாகவே ஒவ்வொரு வேளைக்கிழமையும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சிலுவை நாட்களில் இருக்கிறோம். We are in the days of cross meditation. Hallelujah. The meditation of cross. சிலுவையை குறித்ததான உபதேசங்களை, சத்தியங்களை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக தேவனே, இந்த மாலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய சிலுவையுடைய மேன்மை, சிலுவையுடைய வல்லமை, சிலுவையுடைய மகத்துவங்கள், ஆண்டவரே சிலுவையின் பாடுகள் எல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள ஆவியானவர் அனுகிரகம் செய்யும். உம்முடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, உம்முடைய வார்த்தையில வல்லம் இருக்கிறது, உம்முடைய வார்த்தையில அபிஷேகம் இருக்குதப்பா. ஓ ஜீசஸ், இதை பார்க்கிற கேட்கிற அவர்களோட கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யும், தூண்டுவீராகப்பா. வார்த்தையின் மூலமாய் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஒவ்வொரு வேளைக்கிழமையும் பல சத்தியங்கள் நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். போன வாரம் the sufferings of Christ, சிலுவையில் பாடுகள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு போன வாரம் கற்றுக் கொடுத்தார். suffering is a part of the Christian life. ஆமென். கிறிஸ்தவத்திலே ஒரு பகுதி தான் பாடு, உபத்திரம், கஷ்டம், போராட்டம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆமென். அது ஒரு நேரம் வரும், வந்த மாதிரி அது போய்விடும். ஆமென். இன்றைக்கு அன்பானவர்களே, இதை பார்க்கணும் என்று சொன்னா the crucifixion of Christ. Hallelujah. சிலுவையில் அறையப்பட்டவர். Hallelujah, hallelujah. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்று இந்த நாளில் ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு வர நான் விருப்பப்படுறேன். வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல போல் சொல்றாரு. கொரிந்து மக்களுக்கு சொல்லும்போது நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். Hallelujah. அன்பானவர்களே, நல்லா நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவனை, பிதாவாக ஆண்டவராகிய தேவனை அங்க இருக்கிற ஜனங்கள் they crucified Jesus on the cross. சிலுவையில அவரை அறைந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த இடத்துல போல் கொரிந்து மக்களுக்கு அது விவரித்து சொல்லும்போது என்ன சொல்றாருன்னு சொன்னா, நாங்களோ சிலுவையில அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. உன்னுடைய வேதம் இன்னொரு இடத்துல கூட சொல்லுங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லுகிறது, அந்த கிறிஸ்துவை அவர்கள் பலவீனத்தோட சிலுவையில் அறையப்பட்டார்கள், பிதாவாகிய தேவனோ பலன் உள்ளவராய் அவரை எழுப்பினார் என்று 2 கொரிந்தியர் 13:4 பார்க்கிறோம். அன்பானவர்களே, இதெல்லாம் என்னத்தை காட்டுதுன்னா, கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள் என்று நமக்கு வேதம் சொல்லும். இன்னொரு இடத்துல கூட பாருங்க. மத்தேயு புத்தகம் 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பிலாத்தின் இடத்துல வந்து கேட்கிறாங்க, இந்த கிறிஸ்துவை, இந்த இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்னும் போதோ இயேசுவை பத்தி விசாரிக்கிறார். இயேசு பத்தி கேட்டு அவர் சொல்றாரு, இந்த நீதிமானுடைய ரத்தத்துக்கு நான் குற்றவாளி இல்லை என்று கையை கழுவி அவர் ஜனங்கள் இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். அந்த இடத்துல நீங்க பாருங்க, 23ஆம் வசனத்துல கவர்னர் இடத்துல ஒப்பு கொடுக்கிறாரு. அங்க இருக்கிற மனுஷன் என்ன சொல்றா, கிறிஸ்துவை சிலுவையில அறைய அவன் ஒப்பு கொடுத்தான் என்று மத்தேயு 27:23ஆம் வசனத்துல வேதம் சொல்லுங்க. அன்பானவர்களே, இந்த மாலை வேளையில இந்த கிறிஸ்துவ இந்த சிலுவையின் தியானத்துல நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற செய்தி என்ன? What is the message of the cross? Hallelujah. என்ன சொல்றாருன்னா, எப்படி கிறிஸ்துவை சிலுவையில அறையப்பட்டார்களோ அதே வண்ணமாக நாமும், அன்பானவர்களே, வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுங்க, சில காரியங்களை, சில நம்முடைய கேரக்டர்களை நம் சிலுவையில் அறையப்பட நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பானவர்களே, கிறிஸ்துவ அறியப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, 40 நாள் பாத்தீங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன், நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், 40 நாள் பூ வைக்க மாட்டேன், 40 நாள் இப்படி இருப்பேன், 40 நாள் எப்படி இருப்பேன், 40 நாள் எனக்கு உயர்ந்த வஸ்திரத்தை போட மாட்டேன், இப்படி எல்லாம் செய்றாங்க. நல்லதுதான், செகண்டரி. ஆனா முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா, கிறிஸ்து அறியப்பட்ட அந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க நான்வெஜ் சாப்பிடாது இருக்கிறீங்க, நல்லது. பூ வைக்காது இருக்கிறீங்க, நல்லது. நல்ல வஸ்திரத்தை போடாது இருக்கிறீங்க, இட் இஸ் குட், இஸ் குட், நல்லது. அதுக்கு மேல ஒண்ணு இருக்குதுன்னா, கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த அந்த ஜனங்கள் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். அதே வண்ணமாக நானும் இந்த 40 நாளிலே என்னை அறைய நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை போல என்னையும் நான் அறைய ஒப்பு கொடுக்கிறேன் போதோ நிச்சயமா இந்த சிலுவையின் தியானம் நமக்கு பிரோஜனமா இருக்கும். அன்பான
அன்பானவர்களே. வேதத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய அனுபவத்தை சொல்லும் போதோ 2 காரியத்தை அவர் சொல்லும் போது சொல்ற, கலாத்தியர் புத்தகத்துல தான் அதிகமாய் நான் சிலுவையில அறை உண்டேன், சிலுவையில அறையப்பட்டேன் என்ற அந்த வார்த்தையை சொல்றார் அன்பான. 2 காரியத்தை வேகமா நான் சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எதை நம்ம சிலுவையில அறையப்பட வேண்டும் என்று சொன்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24, the book of Galatians chapter 5 verse number 24 பார்க்கும்போது வேதம் சொல்லுங்க, மாம்ச அதோடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே நான் அறிந்தேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, உண்மையான அறியப்பட்ட ஒரு வாழ்க்கை தெரியுங்களா? கிறிஸ்துவர்களாக நமக்கு அறியப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் நம் மாம்சத்தை சிலுவையில அறைய ஒப்பு கொடுக்கிறது தான் உண்மையான அந்த சிலுவையின் தியானத்துக்கான மகிமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. நாம் அறிஞ்சு கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. வேதம் சொல்லுகிறது, சிலுவையில நான் அறைய ஒப்பு கொடுத்திருக்கிறேன். எந்த அறைய? என் மாம்சத்தை அறைய. ஒரு மனுஷனை தேவன் படிக்கும் போது ஆவி, ஆத்மா, சரீரமாக மூன்று விதங்கள், மூன்றாக ஆண்டவர் அவனை படித்தார் அன்பானவர்களே. சரீரமாக அவனை பறித்தாரு. ஆனா அந்த சரீரத்துக்குள்ள இன்னைக்கு செய்கிற காரியங்களை பார்க்கும் போதோ ரொம்ப வேதனையா வேதத்தில் நம்ம பார்க்கும் போது சரீரங்களை பத்தி பைபிள் பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே சீஷர்களுக்கு சொல்றாரு, சரீர புரோஜனம் அது நமக்கு புரோஜனம் கொள்ளாது என்று யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். சரீரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை எழுதின ஒரு தேவ மனுஷன், ஆவியானவர் மூலமா எழுதின ஒரு மனுஷன் சொல்றாரு, இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்க யாரால முடியும்? 40 நாள் முடியாத அன்பானவர்களே. இந்த செய்தி கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, for within the 40 days we cannot control our flesh, hallelujah, unless until the spirit of God come upon us. நம்ம மீது ஆவியானவர் வருகிற வரைக்கும் இந்த சரீரத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் சொல்லுகிறார், கலாத்தியர் 5:24 சொல்றாரு, மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளிலே சிலுவையிலே நான் அறைந்திருக்கிறேன் என்று சொல்றார் அன்பானவர்களே. இன்னைக்கு நிறைய ஜனங்க போராடுறாங்க, மாம்சமா ஆவியா, மாம்சமா ஆவியா. மாம்சம் ஒன்று சொல்லுகிறது, ஆவி ஒன்று சொல்லுகிறது. மாம்சம் இந்த காரியத்தை செய்யணும் சொல்லுகிறது, ஆவியோ இதை செய்யாதுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு கலாத்தியர் 5:16 கூட சொல்லுகிறது, மாம்சத்துக்கும் ஆவிக்கு, மாம்சத்துக்கு விரோதமா ஆவியும் ஆவிக்கு விரோதமா மாம்சம் போராடுகிறது. எத்தனையோ கிறிஸ்துவர்கள் விழுந்து போகிறதுக்கு காரணம் என்ன? மாம்சத்தை ஜெயிக்க முடியவில்லை. ஆனால் நீங்க சிலுவையின் தியானத்துக்குள்ள வரும்போதோ உண்மையான சிலுவையின் அனுபவம் என்ன? இந்த மாம்ச ஆசைகளை சிலுவையில ஒப்பு கொடுக்கிறதை தவிர வேற வழி இல்லை அன்பானவர்களே. சிலுவையில நம்முடைய மாம்சத்தை நாம் அறிய ஒப்பு கொடுக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், இந்த கலாத்தியர் புத்தகத்துல 6 அதிகாரத்தில் ஏறக்குறைய 4 டைம் 5 டைம் நான் சிலுவையில அறிய உண்டு இருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று சொல்றாரு. நம்பர் 2, இரண்டாவதாக எதை அறியணும்னு சொன்னால் வேதத்துல பாருங்க, கலாத்தியர் 6:14 சொல்லுகிறது, உலகம் சிலுவையில அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்துக்காக சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நிறைய ஜனங்க கஷ்டப்பட்டு போராடி ஜெயித்துட்டு வந்துட்டாலோ, மாம்சத்தை ஜெயித்துட்டாலோ உலகத்தை ஜெயிக்க முடியவில்லை. உலகத்துடைய காரியங்களை ஜெயிக்க முடியும். உலகம் என்ன என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 14-16 வசனங்களை சொல்லுகிறது. அது மாம்சத்தின் கிரியை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் இருக்கிற கவலையை ஜெயிக்கொள்ள முடியல, போராட்டங்களை ஜெயிக்கொள்ள முடியல. கடைசியாக உலகம் என்று சொன்னால் எபேசர் 2:2 பிரகாரம் உலகத்தின் கலாச்சாரங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. நிறைய கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களை கவனிங்க, கேளுங்க அம்மா, நிறைய கிறிஸ்தவர்கள் கலாச்சாரம் உலகத்தின் பிரகாரமாய் நடக்கிறது, உலகத்தின் பிரகாரமாய் பொட்டு வைக்கிறது, உலகத்தின் பிரகாரமாய் நடக்கிறவர்கள் இருக்கிறாங்க. உலகத்துக்கு உங்களுக்கும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறீங்களா? அவர் 2 காரியத்தை சொல்ற. 1, நான் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு அன்பான வார்த்தை பாருங்க அன்பானவர்களே. எனவே இந்த மாலையில் நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டும், 40 நாள் சாப்பிடாத நான்வெஜ் நல்லது, 40 நாள் துணி போடாது இருக்கிறது நல்லது, சிலுவை தியானத்துக்கு போகிறது நல்லது. இட் இஸ் குட், இட் இஸ் குட் மோர் than this. இந்த 40 நாளில உங்க மாம்ச, உங்க ஆசை, ஹல்லேலூயா, இது நீங்க சிலுவையில ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. 2வது, நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எங்க இருக்குது?
உலகத்துல இருக்கிறவங்களோட தான் இருக்குது, ரட்சிக்கப்படாதவங்களோட தான் இருக்குது, இயேசு அறியாதவங்களோட தான் இருக்குது. வேதம் தெளிவாய் சொல்லி யாக்கோப்பு 4:4 சொல்லுங்க, உலகத்துடைய சிநேகம் தேவனுக்கு பகை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. உலகத்தை ஜெயிக்கிறவராய் இருக்க வேண்டும். இந்த 2 காரியம் மனதில் வைத்துக் கொள்ளுங்க, மறந்து விடாதீங்க. இந்த சிலுவை உண்மையா, இந்த சிலுவின் அனுபவம், இந்த சிலுவின் தியானம் உங்களை சிலுவையில அறிய ஒப்பு கொடுங்க. என்ன அறிய ஒப்பு கொடுக்கிறேன்? மாம்சத்தை நம்ம ஆளுகை செய்கிறவராக, அந்த மாம்சத்தை ஜெயிக்கிறவர்களாக, உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்க ஆவியானவர் அனுகிரகம் செய்வாராக. ஒரு அறியப்பட்ட ஒரு வாழ்க்கை, crucified with Christ. Hallelujah. கிறிஸ்துவோடு கூட அறியப்பட்ட ஒரு வாழ்க்கை, அது மகிமையா இருக்கு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக தேவனே, இந்த மாலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறப்பா. ஆண்டவரே, போல் சொன்னாரே, ஆண்டவரே நாங்களோ அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொன்னாரப்பா. ஒரு அறியப்பட்ட ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவோடு கூட மாம்சத்தை அறியப்பட்ட ஒரு வாழ்க்கை, உலகத்தை அறியப்பட்ட ஒரு வாழ்க்கை இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு கொடுங்கப்பா. இந்த சிலுவையின் தியானம், இந்த சிலுவையோட மகிமை, இந்த சிலுவையுடைய மேன்மை ஆண்டவரே, மாம்சத்தை அறியப்படுகிற ஒரு வாழ்க்கை, உலகத்தை அறியப்படுகிற ஒரு வாழ்க்கை கொடுப்பீராக. இதை பார்த்த கேட்ட யாவரையும் ஆசீர்வதியோ, நன்மையும் கிருபையும் தொடரட்டும். எல்லா பலவீனங்கள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும். எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த செய்தியானது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய யூடியூப் சேனல்ல அரைன் ஜோஷுவா காஸ்பல் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் இருக்கிறது. பாருங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய கரங்களோடு கூட இருப்பதாக. God bless you all. God bless you all. Amen.